வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல பிதாவே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனையிலும் ஆண்டவரே உடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்து ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் சபையிலும் கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து நடத்தின தேவர் இந்த புதிய மாதத்திலும் இந்த மாதத்தின் முதல் நாளும் பரிசுத்த ஆராதனையில கலந்து கொள்ளும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம் அனைவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஏனென்று சொன்னால் கடந்த மாதம் முழுவதும் நம்ம பாதுகாத்தவர். கடந்த நாட்களில் பார்த்த ஜனங்கள் நாளில் இல்லை. ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து அவர் ஆராதிக்க கர்த்தர் நம் சபையில ஆண்டவர் நம்ம கூட்டி சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால் தேவன் நம்மில் வைத்திருக்கிற கிருபை பெரிதாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தாவீது விருத்தி அடைவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. விருத்தி அடைவது குறித்து நம்ம பார்க்கும்போது அது விருத்தி அடைந்தான் என்கிற வார்த்தைக்கு வளர்ச்சி அடைந்தான், இரண்டாவது அல்லது மேன்மை அடைந்தான். விருத்தி என்றால் நம்முடைய குடும்பம் விருத்தி அடைவது, நம்முடைய சமூகம் விருத்தி அடைவது. நம்ம ஒரு பயிர் நிலம், ஒரு பயிரில் நம்ம நிலத்தில் ஒரு பயிரிட்டோம்னு சொன்னால் அது வளர்ச்சி. விருத்தி அடைவதை குறித்து பார்க்கும்போது அது வளர்ச்சி. இரண்டாவது மேன்மை மற்றும் வளமடைந்தான் என்று குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, இரண்டாவது அடுத்ததாக வளர்ச்சி என்று சொன்னால் உடல் ரீதியாக வளர்ச்சி, ஆவிக்குரிய ரீதியாக வளர்ச்சி, அந்தஸ்திலும் வளர்ச்சி. அல்லேலூயா. இரண்டாவது மேன்மையை குறித்து பார்க்கும்போது மேன்மை என்று சொன்னால் அதிகாரம், செல்வம், செல்வாக்கிலே உயர்ந்திருப்பது, அதான் மேன்மையான ஸ்தலம். தாவீது இதில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவரை வளர்ச்சி அடை செய்தார். அல்லேலூயா. தாவீது எதில் வளர்ச்சி அடைந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது முதலாவது அவர் பலத்திலே வளர்ச்சி அடைந்தார். அவர் பலத்திலே வளர்ச்சி அடைந்தது மாத்திரமல்ல ராஜ்யத்திலும் பலனடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. தாவீது குறித்து பார்க்கும்போது அவர் எப்படி பலம் அடைந்தார் சொன்னா, அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாக வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். தாவீது குறித்து பார்க்கும்போது தாவீது எப்படிப்பட்டவனா இருக்கிறானா, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனா இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி முதலாவது வளர்ச்சி என்னவென்று சொன்னால் கர்த்தர் அவரோடு கூட இருக்கும் போது அவனுக்கு சரீரத்திலே ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே தாவீதுக்கு ஒரு பலன் வருகிறது. என்ன பலனா, கரடையும் சிங்கத்தையும் கிழித்து போடத்தக்கதான பலத்தை ஆண்டவர் அவருக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தாவீது விருத்தி அடைவதற்கு காரணம் சேனையில் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது, தன் குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்ட தாவீதை ஆண்டவர் ஒரு வளர்ச்சியின் பாதைக்கு அழைத்துக் கொண்டு வருகிறார். ஏனென்று சொன்னால் கர்த்தர் சவுல் ராஜாவை தள்ளிவிட்டதுக்கு அப்புறம் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக யார் வர வேண்டும் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி தேவனிடத்தில் கேட்டபோது, உன் கொம்பிலே தைலத்தில் எண்ணெய், உன் கொம்பை தைலத்தினாலே நிரப்பிக்கொண்டு நீ ஈசாயினிடத்தில் போ, அங்கே ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்ன உடனே
சாம்பல் தீர்க்கதரிசி காளையை கொண்டு புறப்படுகிறான் பலி செலுத்தும்படியாக. அந்த பலி செலுத்தும்படியாக போன போது பலி செலுத்துகிற நேரத்தில் அந்த பலி விருந்துக்கு ஈசாயின் குடும்பத்தை அழைக்கிறார். ஈசாயின் குடும்பத்தை அழைத்த போது ஆண்டவர் ஒவ்வொருவராய் கடந்து போக பண்ணுகிறார். இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லைன்னு சொல்லி 7 பேர் கடந்து போயிட்டாங்க. கடைசி ஒருவன் இருக்கிறான், அதுதான் தாவீது. ஏன் ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதின் வாழ்க்கையில ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்கு காரணம் தாவீது கர்த்தரை தேடினார். வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு ஆண்டவரை பாடி துதி செய்ய பாடி துதிக்கிற ஒரு தேவ மனிதன் தான் தாவீது. அப்பேற்பட்ட தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். யாராக? ராஜாவாக. ராஜாவா இருக்க வேண்டும் என்று சொல்ல அவன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டுமான்? பலசாலியா இருக்க வேண்டும். அவன் உடல் ரீதியாக அவன் பலம் பெற வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அபிஷேகம் முக்கியமானதா இருந்தது. அல்லேலூயா. அதான் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனா இருந்தான். இவன் தான் நீ எழுந்து அபிஷேகம் பண்ணு. அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே தாவீது எப்படி இருக்கிறான்? மீண்டும் வனாந்தரத்துல போய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. நல்லவர். என்னன்னு சொன்னால் தாவீது அவன் பலப்படுற காரணம் என்னவென்று சொன்னால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாங்க என்று சொன்னால், ஆண்டவர் உங்களோடு கூட நடந்து வருவார், உங்களை வழி நடத்துவார் என்று சொன்னால் நீங்கள் பலனடைகிறவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியிலும் கர்த்தர் வளர்ச்சியை தருகிறவராக இருக்கிறார். இங்க பார்க்கும்போது தாவீது யுத்தத்திற்கு போகும்போது ராஜ்யம் பலப்பட்டது. ராஜ்யம் பலப்படுவதற்கு காரணம் என்ன? தாவீது யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவரை கேட்டுத்தான் போனான். அல்லேலூயா. தாவீது யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவரை கேட்டுத்தான் போனான். நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்கு போவோம்னு ஆண்டவர் கேட்கறதே கிடையாது, தேடுறதே கிடையாது. ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் பாடு வந்தா மட்டும்தான் ஆண்டவரை தேடும். இல்லையா? உலகத்தில் இருக்கிற ஜனங்களை நீங்க பார்க்கும்போது உலகத்தில் இருக்கிற ஜனங்களும் கஷ்டம்னா தான் கடவுளை தேடி போவாங்க. அதே போலதான் நமக்கு ஒரு கஷ்டம்னா தான் ஆண்டவர் இல்லை, அனுதினமும் கர்த்தரை தேட வேண்டும். இல்லையா? தாவீது அப்படித்தான் இருந்தான். அனுதினமும் கர்த்தரை தேடணும். ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரை தேடினபடியால்தான் அவன் ராஜ்யம் பலப்பட்டது. வாசிக்கலாம் 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கும் போது யுத்தம் வருகிறது. யுத்தத்துக்கு போவதற்கு தாவீது என்ன பண்றான்? தனக்கு இருக்கிற பலத்தோடு அவன் போகல. என்ன செய்யறாரா? பெலிஸ்தர் ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பரவியிருக்கிறார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா வேண்டாமா என்று சொல்லி தாவீது யார் இடத்துல போறா? கர்த்தருடைய சமூகத்திடத்துல போறான். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் பெலிஸ்தர் உன் கையிலே நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் தாவீது செய்த ஒரு பெரிய யுத்தம் என்னவென்று சொன்னா, ஒரு வளர்ச்சி என்னவென்று சொன்னா, யுத்தத்துக்கு போகும்போது கர்த்தரிடத்தில் கேட்டு போறோம். கேட்டது மாத்திரமில்ல, ஆண்டு சொல்ல நீ போ ஒப்பு கொடுப்பேன். முதலாவது வளர்ச்சி, தாவீதின் ராஜ்யம் வளர்ச்சி அடைந்தது. இல்லையா? தாவீது விருத்தி அடைந்தார், ராஜ்யம் விருத்தி அடைந்தது. தாவீது பெலிஸ்தரை முறியடித்தான். அதே போலதான் 2வது ஒரு முறை வரும்போது ஆண்டவர் தெளிவாய் யுத்தத்தை செய்கிறார். பெலிஸ்தர் 22வது வசனம் வாசிக்கும் போது பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் இறங்கினார்கள் என்று தாவீது கேட்ட உடனே கர்த்தரிடத்தில் விசாரித்தான். அவர் சொல்றாரு, வாசிக்கலாம் அந்த வசனத்தை, 23வது வசனம். ஆண்டவர் யுத்தம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தாவீதுக்கு ஒரு வரைபடத்தை காட்டுகிறார். இந்த காலைவேளை ஆண்டவர் சொல்றார், நீங்க தேவ சமூகத்தில் நின்று நீங்க செபித்து எந்த காரியத்துக்காக போகிறீங்களோ ஆண்டவர் அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. தாவீது யுத்தத்துக்கு போகும்போது எப்படி போவேன்னு சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, நீ நேரா போக வேண்டாம், நீ பின்னாடி போய் அவங்க எப்படி பின்னால சுற்றி முசுக்கட்ட செடிகளுக்கு எதிராக இருந்து அவர்கள் மேல் பாய வேண்டும் என்று சொன்னார். முசுக்கட்ட செடிகளின் பாய்வது எப்படி ஆண்டவர் சொல்றாரு? 24வது வசனம். முசுக்கட்ட செடிகளின் வாசிக்கலாம். முசுக்கட்ட செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது
சீக்கிரமாய் எழுப்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, முசுக்கட்டை செடியில் இருக்கிற அந்த நுனி இரைச்சலை நீ கேட்கும் போது நீ புறப்படு, அதுக்கு முன்பாக ஆண்டவர் புறப்பட்டிருப்பார் யுத்தத்துக்கு. அல்லேலூயா. இதாங்க நம்முடைய ஆண்டவர். நம்ம ஒரு காரியத்துக்கு போறதுக்கு நம்ம முன்னெடுத்து வைப்பதற்கு முன்பாகவே, நம்ம ஜெபிப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து போயிருப்பார். அதான் வசனம் சொல்லப்படுது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி. இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல நடந்து வரும்போது பின்னாடி அக்னி ஸ்தம்பம், முன்னாடி மேகஸ்தம்பம் பாதுகாத்து நடந்தது. இஸ்ரவேலுக்கும் எகிப்திற்கு நடுவாக அக்னி ஸ்தம்பம் நின்றது, பாதுகாத்தது. நம்மை பாதுகாக்க தேவன் உண்டு, நம்மை பாதுகாக்க தூதர்கள் உண்டு, நம்மை வழிநடத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம ஆண்டவர் கூட இருந்தா தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இல்லையா? தாவீது விருத்தி அடைவதற்கு காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு கூட இருந்தது மாத்திரமல்ல, தாவீது கர்த்தரோடு கூட இருந்தார். இல்லையா? நான் அவர் கரத்தை பிடிக்கல, அவரின் கரத்தை பிடித்திருக்கிறார். அப்படி இருந்தா தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து விருத்தி அடைவதற்கு செம்மையான வழியில் ஆண்டவர் நடத்த அவர் வல்லம் உள்ளவராக இருக்கிறார். இங்க அந்த நுனியின் சத்தத்தை கேட்டவுடனே நீ புறப்படு, அப்பொழுது பெலிஸ்தரை முறியடிக்க ஆண்டவருக்கு முன்பாக புறப்பட்டிருப்பான். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவங்கி கேசார் எல்லை மட்டும் முறியடித்தான். ராஜ்யம் வளர்ச்சி அடைந்தது. முதலாவது அல்லேலூயா. வளர்ச்சி அடைவதற்கு காரணம் என்ன? தாவீது கர்த்தருக்கு உண்மையா இருந்தான், கர்த்தர் அவனை உண்மையாய் நடக்கும். அல்லேலூயா. உண்மை நமக்கு முக்கியம். தாவீது ராஜ்யம் வளர்ச்சி அடைந்தது. 1 சாமுவேல் புஸ்தகம் வளர்ச்சி அடைவதற்கு முதலாவது காரணம் என்னவென்று சொன்னால், 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 45வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் இடத்தில் வருகிறார், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. யாருடைய நாமத்தில் வராரா? நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். யாரை கொல்ல போறான்? கோலியாத்தை கொல்ல போறான். அவருக்கு இருந்த தைரியம், ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அந்த தைரியம் தாவீதுக்கு இருந்தது நிமித்தமாகத்தான் ஒண்ணுமே இல்லை, கல் எடுத்துட்டு போறான் கோலியாத்தை முறியடிக்க. இல்லையா? இந்த காலை வேளையில் ஆண்டு சொல்றார், உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எப்பேற்பட்ட கோலியாத்தா இருந்தாலும் சரி, கர்த்தர் சமூகத்தில் நீங்க நின்று ஜெபிப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாங்கன்னு சொன்னா, யுத்தம் செய்கிறது நீங்கல்ல, கர்த்தர் அந்த யுத்தத்தை செய்கிறவராக இருக்கிறார். இல்லையா? கர்த்தர் நல்லவர். இரண்டாவது காரியம், முதலாவது அவன் பலப்பட்டான், ராஜ்யம் விருத்தி அடைந்தது. மூன்றாவது காரியம், அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்தான். இல்லையா? 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்தான். அபிஷேகம் பெற்ற உடனே கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே வந்து இறங்கினார். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் அவன் நடந்த சம்பவம், அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாகவே அவர் ராஜ்யங்கள், அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது. அல்லேலூயா. நம் தேவன் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால், முதலாவது ராஜ்யங்கள் பலப்படும், நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இரண்டாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் இன்னும் தேவ சமூகத்தில் முன்னேறுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? 18வது வசனம் வாசிக்கும் போது, அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் தாவீதுடைய வாழ்க்கை மாற்றங்கள் வருகிறது. அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரயுத்தரமாக, இதோ பெத்லெகேமினாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன். அல்லேலூயா. தேவனை ஆராதிப்பதில் அவன் தேறினவன். யாரு? தாவீது. இரண்டாவது, அவன் பராக்கிரமசாலி. இதுக்கு முன்னாடி நம்ம வாசித்த போது எப்படி? சிவந்த கண்கள் உடையவன், அழகிய ரூபம் உள்ளவன், அப்படிதான் நம்ம வாசிச்சோம். நல்ல ரூபம் உள்ளவன் எப்படி சொல்லி வாசிச்சோம். அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேற்றதுக்கு அப்புறம் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? வாசிப்பதில் தேறினவன். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்பதில் நாம் முக்கியமானவர்களாக இருக்கிறோம்.
கர்த்தரை ஆராதிப்பதில் ஒரு நாளும் நம்ம விட்டுவிடக் கூடாது. ஆண்டவர் எதற்காக நம்ம அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தரை ஆராதிப்பதற்காக. அவரை ஆராதிக்காமல் விட்டு நம் உலகத்தின் ஆசைகளை தேடி போவதற்காக ஆண்டவர் நம்ம அழைக்கவில்லை, கர்த்தரை ஆராதிப்பதற்காக. இரண்டாவது எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? அவன் பராக்கிரமசாலி. அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும். அவன் பராக்கிரமசாலியாய் நாம் இருக்க வேண்டும். இதற்காக எதிர்த்து வருகிற யுத்தங்களுக்காக, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க நாம் பராக்கிரமசாலிகளாக இருக்க வேண்டும். மூன்றாவது யுத்த வீரன். யுத்தம் தெரியாது தாவீதுக்கு, ஆனா அவன் சொல்றது எப்படி? அவன் யுத்த வீரன், காரிய சமர்த்தன். ஒரு காரியத்தை எப்படி நடத்தவன் என்று சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட. எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் கடைசியா அவன் சொல்றாரு, அந்த ராணுவ தளபதி, அவன் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறான். இல்லையா? நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்கிறோம் என்று சொன்னால் மற்றவர்கள் சொல்ல வேண்டும், கர்த்தர் அவன் கூட இருக்கிறாங்க. ஆலயத்துக்கு போகிற நம்மை பார்த்து சொல்ல வேண்டும் மற்ற ஜனங்கள், இவன் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறாங்க. இவன் ஆராதனை வீரன், இவன் செபிக்கிறவன் சொல்லி மற்றவர்கள் நமக்கு சாட்சி சொல்ல வேண்டும். ஆண்டவர் ஒருவருக்கு சாட்சி சொன்னார், யோபுக்கு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிற தேவ உத்தம மனிதன் என்று சொல்லி. அதே போல ஆண்டவர் நமக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சாட்சி கொடுக்கதும் மக்களும் நமக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது தாவீது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்தார். அடுத்ததாக மேன்மை. தாவீது மேன்மை கண்டார். 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியாய். அல்லேலூயா. ஒரு மேன்மையான ஸ்தானத்தை தாவீதுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன ஸ்தானமா? சவுல் ராஜாவுக்கு அவன் ஆயுததாரி ஆனான். அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு, ஆவியானவர் அவன் கூட இருக்கிறான். ஆனா அது எல்லாம் தாவீது பெருமையாக எண்ணவில்லை. ஒரு ராஜாவுக்கு கீழாக நின்று அவனுக்கு ஆயுததாரியாக நின்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. மேன்மையான ஸ்தானம் தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, சவுல் மரித்த பின்பு ராஜாவாக தெரிந்து கொள்ளப்படுகிறார். அல்லேலூயா. வாசிக்கிறான் 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல 1-7 வசனங்கள் வாசிக்கும் போது, அதுல இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனில் ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீது இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம். ஒரு மேன்மையான ஸ்தானம். இல்லையா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மேன்மையை தரப்போகுது. அன்னைக்கு எங்க வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்னீங்களோ அந்த இடத்துல ஆண்டவருக்கு தலையை உயர்த்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வெட்கப்பட்டு நீ வேண்டாம், இவன் ஒன்றுக்கும் உதவாதவன், லாக்கி இல்ல, இவன் வேலைக்கு ஆகாதவன் என்று சொன்னவர்கள் மத்தியில் ஆண்டவர் நம் தலைகளை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. தாவீது குடும்பத்துல ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை, வேண்டாம் என்று சொல்லி வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்திருந்தா. ஆனா அந்த இடத்துல கூப்பிட்டு வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தாவீது அமைதியா தான் இருந்தான். மீண்டும் வனாந்தரத்தில் ஆடுகளை தான் மேய்த்து கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் ராஜாவுடைய தளபதி அவனை பார்க்கிறான். அவன் வாசிப்பதிலே தேறினவனா இருக்கிறான். அல்லேலூயா. அவன் வாசிக்க ஆண்டவர் அவனோடு கூட வந்திருக்கிறார். அல்லேலூயா. காலையில் ஆண்டவர் நம்ம ஆராதிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். நம் தேவனை துதிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். நம் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. என் பிள்ளை என்னிடத்து ஜெபிக்க மாட்டானா, என் பிள்ளை என் வேதத்தை வாசிக்க மாட்டானா, என் பிள்ளை என்னை ஆராதிக்க மாட்டான். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். அதெல்லாம் நம்ம செய்யறது கிடையாது. ஆண்டவர் விருப்பப்படுகிறது, ஆண்டவர் விருப்பம் இல்லாததான் நம்ம செய்கிறோம். நீங்க அப்படி இல்லை. தாவீது கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதித்தான். அதனால தான் அவனுக்கு மேன்மையான ஸ்தானம். தன் குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டு வேண்டாம் என்று சொன்னவர்கள் மத்தியில ஆண்டவர் ஒரு மேன்மையான ஸ்தானத்தை கொடுக்க. எப்படி? ராஜாவுக்கு ஆயுததாரி ஆனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ராஜ்யபாரத்தின் மேன்மையை அவன் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் அவன் பொறுமையா தான் இருக்கிறான். எப்படி இருக்கிறானா? தாவீது யுத்தத்துக்கு போகும்போதுதான் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தான். 7வது வசனம், ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீது நகரமாய் மாறியது. அல்லேலூயா. யுத்தத்துக்கு போகும்போது சொல்றாரு, உன்னை எல்லாம் தடுப்பாங்க, நீ யுத்தத்துக்கு போக முடியாது. ஆனாலும் யுத்தத்துக்கு போனா ஆண்டவன் கூட இருந்தார். யுத்தத்துக்கு போய் ஆண்டவர் ஜெயத்தை தந்தா. ஒரு மேன்மையான ஸ்தானத்தை தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆனா அந்த மேன்மை எல்லாம் கிடைத்ததுக்கு அப்புறம் தாவீது என்ன நினைத்தாரா?
தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி, நான் நல்ல வகுசா ஒரு பங்களாவில் இருக்கிறேன், நான் ஆராதிக்கிற தேவனுக்கு இடமில்லையே என்று சொல்லி அவர் இருதயத்தில் வாஞ்ச தேவனுக்கு ஆலயம் கட்ட. நான் ஆட சொல்லிட்டாரு, நீ கட்ட வேண்டாம், உன்னுடைய மகன் கட்டுவான் என்று சொல்லி 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க தாவீது ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டலாம் என்று சொல்லி கேட்டபோது நாத்தான் தீர்க்கதரிசி அங்க திரும்ப வந்து சொல்றாரு, நீ கட்ட வேண்டாம், உன் மகன் எனக்கு கட்டுவான் என்று சொல்லி 11ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 11 வாசிக்கும் போது, உன்னுடைய எல்லா சத்துருக்களும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினேன், இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்னும் உன் கர்ப்பப்பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். இல்லையா? யாருங்க சொல்லுவான் இது போல வார்த்தையை? தாவீது மரித்துட்டான், நீ இறந்து போயிடுவேன், உன் பிதாக்களோடு அடக்கம் பண்ணப்படுவேன், அதுக்கப்புறம் உன் மகனை எழுப்புவேன், உன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் அல்லேலூயா சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்றினார். அதாங்க நம்முடைய ஆண்டவர். ஏன்னா தாவீது கர்த்தரோடு அவ்வளவு ஐக்கியமாய் நெருக்கமாய் இருந்தான். அதனால தான் ஆண்டவர் அவர் சொல்றாரு, உன் ராஜ்ய பாரத்தை நிலைப்படுத்தும், சந்ததியை நான் நிலைப்படுத்துவேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றாரு, சந்ததியை நிலைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். ஒரு ராஜ்யபாரம் சந்ததி பெருக வேண்டும் என்று சொன்னார். நீ விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னார். நீ வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னன்னு சொன்னால் சொல்றாரு 16வது வசனத்தை வாசிக்கும் போது, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜசானம் என்றென்றைக்கு நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். தாவீதுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மேன்மையான ஸ்தானம், எந்த தெய்வத்தாலும் கொடுக்கப்படியாத ஒரு மேன்மையான ஸ்தானம். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் ஸ்திரப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக ஆசீர்வாதம். தாவீதுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். எல்லாம் கிடைத்ததுக்கு அப்புறமும் ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் தாவீது விருத்தி அடைவதற்கு காரணம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் கடைசியாக நமக்கு கிடைக்கிறது ஆசீர்வாதம். வாசிக்கலாம் 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10-12 வசனங்கள். அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கீத்தியனாகிய ஓபேத்-ஏதோம் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். எதை கொண்டு போய் வைத்தானா? கர்த்தருடைய பெட்டியை கொண்டு போய் ஓபேத்-ஏதோம் வீட்டில் வைத்த போது, கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத்-ஏதோம் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருந்த என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தரை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருந்தார், கர்த்தர் என்னை வழிநடத்தினார். நான் கர்த்தருக்கு உண்மையாய் கர்த்தரை ஆராதித்து கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடப்பேன் என்று சொன்னால், கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் என்று சொன்னால் என் குடும்பம் என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது வளர்ச்சி அடைந்தார், ராஜ்யத்தில் வளர்ச்சி அடைந்தார், செல்வத்தில் வளர்ச்சி அடைந்தார். எல்லாம் சரி, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் போது நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத்-ஏதோம் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது பெட்டியை கர்த்தருடைய தாவீது நகரத்துக்கு கொண்டு வரும்படியாக தாவீது பிரயாசப்பட்டார். அல்லேலூயா. இந்த காலையில் ஆண்டு சொல்றாரு, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் நம்மை கைவிடுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னென்னு சொன்னால் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனையில் கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட நிமித்தமாக தான் தாவீது விருத்தி அடைந்தான். இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு மேன்மையான ஸ்தானத்தை கர்த்தர் காண செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை குடும்பங்களிலும் கர்த்தர் செய்வாராக. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நம் சிறுமைப்பட்ட காலத்தில்
நம்முடைய குடும்பத்தை தேடி வந்து நம்மை தேடி வந்து மீட்டெடுத்தவர். நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்காமல் அவர் ஒருபோதும் நம்ம வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல. நாம் உண்மையாய் தேவனுக்கு முன்பாக இருக்கும்போது ஆண்டவர் நம்ம இன்னும் ஆசீர்வதித்து நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே தலையில் தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி எடுத்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட. கர்த்தர் அவனோடு கூட இருந்த நிமித்தமாக அவன் வளர்ச்சி அடைந்தான், ராஜ்யத்திலே வளர்ச்சி அடைந்தான், அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்தான். அது மாத்திரமல்ல, ஒரு மேன்மையான ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தான். உன் குடும்பம், உன் வீடும் எல்லாம் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் என்று சொல்லி சொன்னது போல கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் முன்பாக ஸ்திரப்பட்டிருக்க கர்த்தர் செய்வாராக. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பெட்டி ஓபேலின் வீட்டில் இருந்தபோது கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா, உம்மை துதிக்கிறோம். நல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா. நீர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், எங்களை பாதுகாத்து நடத்துகிற தேவனே, நீரே எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என் ஜீவனுள்ளவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி. Thank you, Jesus. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். கர்த்தர் நமக்கு பலப்படுத்துகிறார். ராஜ்யத்தை ஆண்டவர் பலப்படுத்த விருத்தி அடைய செய்தார். ஆவிக்கிற வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு வளர்ச்சியை கட்டளையிட்டார். ஒரு மேன்மையான ஸ்தானத்தை தாவீதுக்கு தந்தார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னார். நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய குடும்பம், நம் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் என்று சொல்லி சொன்ன வாக்கின் பிரகாரம் கர்த்தர் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தருக்கு முன்பாக ஸ்திரப்பட்டு நிற்க நீ கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டபடிய ஆண்டவரே வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அப்பா வெறுமையாய் திரும்பி வருகிறது இல்லை. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள். அந்த விசுவாச வார்த்தையை பிடித்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஒரு வளர்ச்சி, ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவதற்காக உமக்கு நன்றி.
ஒரு சபையில் காத்திருக்கிறோம், வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஒரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகமும் என்றென்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.